ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27, அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய அடிச்சிருக்கு. ஆக 20 நாள்ல மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யும். 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம்? நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல. நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கல. ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அதில் மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது. அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து 3 பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சது. அந்த 3 பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் இது. ஆனா அதை பற்றியே கவலைப்படாத அரசு. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு. அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க. அப்புறம் எப்படி இவங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனாலதான் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை. அதுல இந்த 3 டிஜிபில ஒருவர் அவருக்கு சாதகமா இல்லை. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அதனாலதான் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் காலதாமதம் ஆயிடுச்சு.